யாத்திராகமம் அதிகாரம் 21 வசனம் 1. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன. வசனம் 2. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். வசனம் 3. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோடே கூட போக கடவள். வசனம் 4. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானே சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். வசனம் 5. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால். வசனம் 6. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவன். வசனம் 7. ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல் அவள் போகக்கூடாது. வசனம் 8. அவளை தனக்கு நியமித்து கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. வசனம் 9. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். வசனம் 10. அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. வசனம் 11. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள். வசனம் 12. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். வசனம் 13. ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். வசனம் 14. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். வசனம் 15. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். வசனம் 16. ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். வசனம் 17. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். வசனம் 18. மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றவனை கல்லால் எறிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து. வசனம் 19. திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். வசனம் 20. ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். வசனம் 21. ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை. வசனம் 22. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதம் இல்லாமல் கர்ப்பம் விழுந்து போனால் அடிப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். வசனம் 23. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். வசனம் 24. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். வசனம் 25. சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். வசனம் 26. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். வசனம் 27. அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். வசனம் 28. ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான்
ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். வசனம் 29. தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். வசனம் 30. அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். வசனம் 31. அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி, ஒருவன் மகளை முட்டினாலும் சரி, இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும். வசனம் 32. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லறியப்பட வேண்டும். வசனம் 33. ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால். வசனம் 34. குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். வசனம் 35. ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டு கொள்ள கடவர்கள். வசனம் 36. அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். யாத்திராகமம் அதிகாரம் 21 முற்றிற்று.